அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு சட்டசபை முடிவுகள் 2026ஆம் ஆண்டு தற்போது நிலவரப்படி யார் முன்னிலையில் உள்ளனர், யார் மீண்டும் ஆட்சி அமைக்க போகின்றனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறார் என்பது உறுதியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 110 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளனர். இரண்டாவதாக அதிமுக 67 தொகுதிகள் பெற்று இரண்டாவதாக சந்தித்துள்ளது. மூன்றாவதாக அதாவது கடைசி இடங்களில் டிஎம்கே திமுக கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது 57 தொகுதிகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளனர். தற்போது நிலவரப்படி விஜய் அவர்கள் முன்னிலையில் உள்ளனர். அடுத்தபடியாக இரண்டாவது இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி சார் அவர்கள் தற்போது 68 தொகுதிகள் பெற்று இரண்டாவதாக உள்ளனர். மூன்றாவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 57 தொகுதிகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளனர். அடுத்தபடியாக மீண்டும் ஆட்சி அமைக்க போது தற்போது நிலவரப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் உறுதியாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக பல்வேறு தொகுதியில் மீண்டும் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி தற்போது வரை ஒரு வாக்குகள் கூட அதாவது ஒரு தொகுதியில் கூட முன்னிலையில் இல்லை என்பது கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.